வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட பகவானின் தோற்றம் மற்றும் கருட சரித்திரம். அதை பற்றி சொல்ல போகிறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் ஆல் பட்டன் தொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். கருட பகவானின் தோற்றம். கருடனுடைய இடது கையில் கங்கணம் ஆதிசேஷன், பூநூல் வாசுகி, தக்ஷகன் அரைஞான், வலது கரத்தில் குளிகன், கார்கோடகன் ஹாரம், இரு செவிகளிலும் குண்டலங்களாக பத்மன் மகாபத்மன், சிரசில் சங்கபாலன் என்று நாகங்களையே தனது உடலெங்கும் ஆபரணமாக பூண்ட கருடனுக்கு சர்ப்பங்கள் தங்களின் சிரோரத்ன ஜோதியால் தீபஹாரத்தி எடுப்பதாக சொல்லப்படுகிறது. கருடனுடைய பத்தினிகளான ருத்ரா சுகீர்த்தி இருவரும் தங்கள் பர்த்தாவின் வீர தீர செயல்களைக் கண்டு ஆனந்தத்தோடு கட்டிக்கொண்டதால் அவரது மேனியிலிருந்த பாம்புகள் அவரது திருமேனியிலேயே ஒட்டி கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருட வரலாறு படிப்பதால் சர்ப்பதோஷம் நீங்கும், ராகு கேது தோஷம் அகலும், விஷ மருந்துகள் பாதிப்பை ஏற்படுத்தாது, பெருமாளின் அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும். கருட சரித்திரம் வாசிப்பதால் மகோதரம் போன்ற நோய்களும் கொடிய வாயு நோய்களும் வராது, வந்தவர்களுக்கு சீக்கிரமே குணமாகும், கொடிய பகைவரையும் நிர்மூலமாக்கும், வாக்கு சாதுரியம், வித்யையில் தேர்ச்சி, உடல் வலிமை, ஆனந்தம் அனைத்தையும் அளிக்கும். ஸ்ரீ கருடாழ்வார் பெரிய திருவடி, பக்ஷிராஜர், மகாவிஷ்ணுவின் வாகனம் என்றெல்லாம் பெருமைக்குரியவர் ஸ்ரீ கருடன். சுபர்ணோ வாயு வாகன என்ற ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகம் மூலம் மகாவிஷ்ணுவுக்கு இணையாக ஸ்ரீ கருடன் பெருமை பெற்றிருப்பதை அறிய முடியும். ஒரு சமயம் நைமி சாரண்யம் எனும் சிறப்புமிக்க வனத்தில் தவம் மேற்கொண்டிருந்த ரிஷிகள் வேதவியாசரின் சீடரான சூதர் என்ற மகரிஷியிடம் பல ஐயங்களை எழுப்பினார்கள். உலகில் ஜீவராசிகளுக்கு எதனால் ஜனன மரணங்கள் ஏற்படுகின்றன? சிலர் தீராத வியாதியால் அவதிப்படுவது ஏன்? உடலை விட்டு பிரிந்த உயிர் எதனால் சொர்க்கத்தையோ நரகத்தையோ அடைகிறது? சிலர் ஆவியாய் அலைவது ஏன்? மோட்சம் கிடைக்க வழி என்ன? என்ற ஐயங்களுக்கெல்லாம் பதில் கூறி அருளுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டனர். சூதமா முனிவர் தமது குருவாகிய வேத வியாசரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் தியானித்து வணங்கிய பின்னர், ஜனகாதியரே, நீங்கள் கேட்ட கேள்விகளை முன்பொரு முறை ஸ்ரீ கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணரிடம் கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு அளித்த விளக்கங்களை அப்படியே சொல்கிறேன் என்று அந்த புண்ணிய புராண வரலாற்றை கூறினார். ஸ்ரீ கருடனுக்கு திருமால் அளித்த அந்த விளக்கங்கள் கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. வியாச மகரிஷி தொகுத்தருளிய 14 புராணங்களில் ஒன்றான கருட புராணம் மேன்மையானது. கருட புராணத்தை அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, கிரகணம், ஸ்ராத்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது காரிய தடைகளை அகற்றி ஜெயமளிக்கும், நல்வாழ்வு மலரும். கருட புராணத்தை வேதோத்த உத்தமர்களுக்கு தானம் செய்வதால் பித்ருக்களின் வாழ்த்து கிடைக்கின்றது. கருட சரித்திரம். கருடன் 5 வியூக வடிவம் உள்ளவர் என்கிறது பஞ்சாராத்தரம். சத்ய, சுபர்ண, கருட, தார்ஷ்ய, விஹகேஸ்வர, பஞ்சாத்மஹஸ்ய, பிராணஸ்ய, விஹாரஸ்த்வேஷ பஞ்சதா. இதன் விளக்கம், சத்ய அப்படின்னா 2 கரங்களில் பனி போன்று வெண்மையானவர். சுபர்ண அப்படின்னா பத்மராகம் போன்ற நிறம், தங்க விழிகள், தூய்மையான சுபமான வடிவமுடையவர். பக்ஷிராஜ, பொன் போன்ற வண்ணம், வளைந்த புருவங்கள், குறுக்கு பார்வை கொண்டவர். தார்ஷ்ய, கார்மேகம் போன்ற நிறம், கடைக்கண் நோக்கு கொண்டவர். விஹகேஸ்வரர், உருக்கிய சொர்ணம் போன்ற கண்கள், பஞ்சவர்ணம் காட்டும் திருமேனி கொண்டவர். தக்ஷனின் மகளான தாக்ஷாயணியை ருத்ரன் மணந்தார். மீதமுள்ள புத்திரிகளை கஷ்யப முனிவருக்கு விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களில் பெண்களில் அதிதி இந்திராதி தேவர்களை பெற்றாள், திதி அசுரர்களை பெற்றாள். கத்ருவின் நிறம் கருப்பு. அவள் 6 ஆண்டுகள் கரு தாங்கி ஆதிசேஷன், வாசுகி முதலான 1000 சர்ப்பங்களை பெற்றாள். வினதை பேரழகி. ஆதிசேஷன் பரந்தாமனுக்கு படுக்கையாக இருக்கின்றான். என் பிள்ளை வாசுகி திருப்பார்கடலை கடைய உதவினான் என்றெல்லாம் பெருமை அடித்துக் கொள்கிறாள் கத்ரு. எனக்கும் அப்படி பௌருஷமுள்ள புதல்வர்கள் பிறக்க வேண்டும் என்று கஷ்யபரிடம் வேண்டினாள் வினதை.
அப்படியே நடக்கும் என்று அருளினார் கஷ்யபர். வினதைக்கு 2 முட்டைகள் உண்டாயின. இரண்டையும் 2 ஜாடிகளில் இட்டு தானாக வெளிவரும் வரை பொறுமையாய் இரு என்று கூறிய கஷ்யபர் வினதையின் கோரிக்கை நிறைவேற புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அனைத்து தேவர்களும் அனைத்து ரிஷிகளும் அதற்கு வேண்டிய உதவி செய்தனர். இந்திரன் பொரச மரத்தின் கிளையை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக வந்தான். வாழக்கிள்ளியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய சமித்தை எடுத்து வந்தனர். வாழக்கிள்ளியர்கள் என்பவர்கள் பிரம்மாவின் மானச புத்திரரான கிருதுவின் புத்திரர்கள். கிருதுவின் மனைவி கிரியா 60,000 மைந்தர்களை பெற்றாள். அவர்கள் ஒவ்வொருவரும் கட்டை விரல் பருமனும் நீளமும் கொண்டிருந்தனர். வாழக்கிள்ளியர்கள் என்றழைக்கப்பட்ட இவர்கள் தினந்தோறும் சூரிய மண்டலத்தை சுற்றி வரும் மகா தபஸ்விகள். இவர்கள் ஒருவரை ஒருவர் பிரியாமல் கூட்டமாக சஞ்சரிப்பர். ஆலமரம், மூங்கில் போன்றவற்றின் இலைகளில் தலைகீழாக தொங்கி தவம் செய்பவர்கள். மழைக்காலம். மாட்டின் குளம்பு அழுந்திய இடத்தில் நீர் தேங்கி இருந்தது. அதை தாண்ட முயற்சிக்கையில் உயரம் குறைவாக இருப்பதால் வாழக்கிள்ளியர்களில் சிலர் அதில் விழுந்தனர். இந்திரன் இதை கண்டு ஏளனமாக சிரித்தான். இந்திரா, நகைக்கிறாயா? எண்ணியதை எண்ணியபடி நடத்தும் பலமுடைய மற்றொரு இந்திரனை படைக்கிறோம் பார் என்று சூளுரைத்து உடனே வேள்வியை தொடங்கினர். இந்திரன் அஞ்சி தனது தந்தையான கஷ்யபரை சரணடைந்தான். யாகத்தை நிறுத்த வையுங்கள், அறியாமையால் தவறு செய்தேன் என்று பிரார்த்தித்தான். கஷ்யபர் வாழக்கிள்ளியர்கள் நடத்தும் வேள்விக்கு சென்றார். அவரை 60,000 பேரும் வரவேற்று உபசரித்தனர். எதற்கு இந்த யாகம் என்று கேட்டு நடந்ததை அறிந்து கொண்டார். மகரிஷிகளே, இந்திரன் படைக்கும் கடவுளான பிரம்மாவினால் பதவியில் அமர்த்தப்பட்டவன். நீங்கள் அதற்கு போட்டியாக ஒருவனை உருவாக்கினால் நான்முகனை அவமதித்ததாகாதா? அதற்காக இந்திரன் செயல் சரி என்று சொல்லவில்லை. உங்கள் சினம் நியாயமானதே. உங்கள் சபதம் நிறைவேற நான் ஒரு யுக்தி உரைக்கின்றேன். உங்களது இந்த வேள்வியில் உதிக்கும் புத்திரன் பறவைகளின் அரசனாக இருக்கட்டுமே என்றார். வாழக்கிள்ளியர்கள் சதுர்முகனின் மதிப்பை குறைப்பது எங்கள் நோக்கமில்லை. இந்திரன் உங்கள் மகன். இந்த யாக மைந்தனும் உங்கள் குமாரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்திரன் செருக்கு இவனால் அடங்க வேண்டும் என்று கோரினர். வேறு வழியில்லை. வாழக்கிள்ளியரிடமிருந்து யாக பலனை பெற்று வினதையின் 2வது முட்டையில் செலுத்தினார். அதுதான் கருட பகவான். வெகுகாலம் காத்திருந்த வினதை ஒரு நாள் அவசரப்பட்டு முதல் ஜாடியை திறந்தாள். அதற்குள் இருந்து வெளிவந்த தேஜோமயமான பிள்ளைக்கு இடுப்பு வரைதான் வளர்ந்திருந்தது. அம்மா, என்னை இப்படி ஊனமுள்ளவனாக்கி விட்டாயே. ஸ்திரீகளுக்கு பொறுமை இருக்கும் என்றுதானே கடவுள் தாய்மையை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார். என்னை அங்கஹீனனாக்கிய நீ சில காலம் உன் சக்கலத்தி கத்ருவுக்கு அடிமையாயிருக்க கடவது என்று சபித்தார். அருணன் என்ற பெயருடைய அந்த பிள்ளை. வினதை மனம் நொந்து கண்ணீர் விட அருணன் மனமிளகி, தாயே, ஆத்திரத்தில் நானும் அறிவிழந்து சபித்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அவசரப்பட்டு அடுத்த ஜாடியையும் திறந்து விடாதீர்கள். என் தம்பி உங்களின் அடிமை தலையை தகர்ப்பான் என்று கூறி சென்றார். அந்த அருணன் தான் சூரியனின் தேரோட்டி. அதனால்தான் விடியற்காலையை அருணோதயம் என்றழைக்கின்றோம். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று சூரியன் கடக ராசியிலும் சந்திரன் துலா ராசியிலும் சஞ்சரிக்கும் புண்ணிய தினத்தில் ஜாடி வெடித்து சமுத்திரத்தில் தோன்றும் வடபா முகாக்கினியைப் போல வெளிப்பட்டார் பக்ஷி ராஜாவான கருடன். அக்னி பிளம்போ என்று தேவர்கள் அஞ்சினர். அக்னியே, நீ ஏன் பயங்கரமாய் ஜொலிக்கிறாய்? எங்களால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தனர். அக்னி, இது நான் அல்ல. எனக்கு இத்தனை வலிமை கிடையாது. இது கஷ்யபரின் தேஜஸ், வாழக்கிள்ளியர்களின் வேள்வி பலன் என்றார். கருடன் வான வெளியில் பறந்து இறக்கைகளை அடித்ததில் பெரிய மலைகள் உடைந்து நொறுங்கின. 4 கடல்களும் கலங்கின. நட்சத்திரங்கள் இடம்பெயர்ந்தன. 1000 மைல்கள் பறந்து வளர்ந்திருந்த ரோஹிண மரத்தின் கிளைகள் முறிந்து விழுந்தது. கருடா, நீ அடிமையின் மகன். என்னை ஏற்றிக்கொண்டு ஆகாயத்திலிருந்து எல்லா இடங்களையும் சுற்றி காட்டு என்று உத்தரவிட்டாள் பெரிய தாயார் கத்ரு. கருடன் அப்படியே செய்தார். இரவு தாயாரிடம் தனிமையில், அன்னையே, நீங்கள் இருவரும் பிறப்பிலும் திருமணத்திலும் சமமான உறவு பெற்றிருக்க தாங்கள் எப்படி பெரியம்மாவிற்கு அடிமையானீர்கள் என்று வினவினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த பதிவு அடுத்த தலைப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.